பெண் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தேசிய மக்கள் சக்தி. சஜித் முற்றுகையிடும் முன்னாள் ஜனாதிபதிகள். அனுர அரசாங்கம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையில்லை மறுக்கும் ரணில் தரப்பு. ரணிலால் ஏமாற்றமடைந்த முன்னாள் எம்பிக்கள். முதல் நியமனத்தில் நம்பிக்கை இழந்த அனுர அரசாங்கம். ஆயுதப்படைகளை அழைக்க ஜனாதிபதி அனுர உத்தரவு. இலங்கை நிராகரித்த ரணிலுக்கு சர்வதேச அங்கீகாரம். முன்னாள் அமைச்சர்களுக்கு காலக்கெடு விதித்துள்ள அனுர அரசாங்கம். நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலினூடாக 22 தேர்தல் மாவட்டங்களிலும் பெண் வேட்பாளர்கள், அதற்கு மேலதிகமாக எதிர்வரும் தேர்தலில் 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மக்கள் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்களை உள்ளடக்கி பலமான அணிகளை களமிறக்க தேசிய மக்கள் சக்தி உத்தேசித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்ட மாவட்டங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளது. மேலும் அங்குள்ள வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்களை முன்னெடுக்கவும் கட்சியின் செயற்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இணைந்து பொதுக்கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் பொதுத் தேர்தலை இலக்கு வைத்து இந்த கூட்டணி அமைக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு இல்லத்தில் இதுகுறித்து சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. பொதுஜன முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று நெட்டம்புவ பகுதியில் வைத்து சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்கள் எவ்வித துஷ்பிரயோகத்திற்கும் உட்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து வாகனங்களும் ஆவணங்கள் உண்டு எனவும் இந்த வாகனங்களை யார் பயன்படுத்தினார், என்ன தேவைக்காக பயன்படுத்தினார் என்பது குறித்த ஆவணங்கள் உண்டு எனவும் அதனை பார்த்தால் உண்மை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அதிகாரிகள் சட்ட ரீதியாகவும் சரியான நடவடிக்கையாகவும் இந்த வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர் என சமரநாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை தரித்து நிறுத்த இடவசதி போதவில்லை என்பதால் அரசாங்கத்திற்கு சொந்தமான வெறும் இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எந்தவொரு வாகனமும் காணாமல் போகவில்லை எனவும் தற்போதைய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது அந்த நிகழ்வில் பங்கு பெற்றியதாகவும் அப்போது தமது அதிகாரப்பூர்வ வாகனத்தை ஒப்படைத்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்திக்கான வெற்றி வாய்ப்பு தமது மாவட்டத்தில் அதிகம் என்பதால் போட்டியிட்டாலும் தோல்வி ஏற்படும் என கருதும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களே தேர்தலில் இருந்து ஒதுங்குவதற்கு முடிவெடுத்துள்ளனர் என அறிய முடிகின்றது. அதேவேளை தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்த முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பக்கம் நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சஜித் அணியும் கதவடைப்பு செய்துள்ளதால் ஒரு சில அரசியல்வாதிகளின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முதலாவது நியமனம் மக்களின் நம்பிக்கையை உடைத்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி என்ற வகையில் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எனது வாழ்த்துக்கள். இந்த அரசாங்கம் கவிழ வேண்டும் என்று நினைப்பது மோசமானது. கோட்டபாய அரசாங்கம் கவிழ்ந்தபோது கவிழ்ந்தது ஆட்சி மட்டுமல்ல, நாடும் சரிந்தது. எனவே இந்த சவாலான தருணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இந்த சவால்களை வெற்றி கொள்ள பிரார்த்திக்க வேண்டியது நாட்டை நேசிக்கும் குடிமக்களின் கடமையாகும். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி தன்னை நம்பாதவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன் என்றார். ஆனால் முதல் நியமனத்திலேயே அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டது. ஜனாதிபதியின் செயலாளர் அரசாங்கத்தின் மிக மூத்த அதிகாரி, சுமார் 15 லட்சம் மற்றும் அரசு ஊழியர்களின் தலைவர் ஆவார். ஒட்டுமொத்த பொது பணித்துறையினர் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு அதிகாரி அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார். இல்லையென்றால் ஒட்டுமொத்த பொது பணித்துறையும் சரிந்து அரசு சீரழியும். அதனால்தான்
KH விஜயதாச, லலித் வீரதுங்க, ஒஸ்டின் பெர்னாண்டோ போன்ற பிரபல நிர்வாக அதிகாரிகளை கடந்த கால ஜனாதிபதிகள் தமது செயலாளர்களாக நியமித்தனர். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி இந்த முக்கியமான பதவிக்கு தனது பல்கலைக்கழக சக ஊழியராக இருந்த இளநிலை அதிகாரி ஒருவரை நியமித்துள்ளார். இந்த நிலையில் செயலாளர் அரசு இயந்திரம் குறித்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க முடியாது. குறிப்பாக செயலாளர், துறை தலைவர்கள் போன்ற மூத்த அதிகாரிகள் இந்த இளைய அதிகாரியை தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை என்றார். நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி பொது ஒழுங்கை பேண வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ஆயுத உறுப்பினர்களுடனும் அழைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அப்பதவியை ஏற்குமாறு அவரிடம் ஏற்கனவே கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அதற்கான விருப்பத்தை இதுவரை தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயல்பட்ட விதத்தை அவதானித்த பின்னரே முன்னாள் ஜனாதிபதியின் பெயர் அந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் உலகிற்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாகவும் ஆசிய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அடுத்த பொதுத் தேர்தலிலோ அல்லது தேசிய பட்டியலிலோ போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட மாட்டேன் என தான் நினைப்பதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயரத்ன அண்மைய ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சிக் காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் ஒன்று அறிவித்துள்ளார். 15 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரசாங்க பங்களாக்களின் எண்ணிக்கை 50 ஆகும். இதேவேளை பொதுத் தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் உறுப்பினர்கள் மாதவேல குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி வழங்கியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் அன்றோ அல்லது நாளை மறுதினமோ மீண்டும் வீடுகளை ஒப்படைக்க வேண்டுமென நாடாளுமன்ற தலைவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று அறிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகள், கட்டணம் மற்றும் ஏனைய வசதிகள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் ரத்து செய்யப்பட்டன.